ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 169 தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சுன்னு சின்ன கிளாஸ் வந்து காட்டுவாங்க. போன எபிசோடில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டார் டூஸுனா பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணி நிறைய சம்பவத்தை பண்ணியிருப்பான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர பவர் ஃப்ளக்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டொமைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து வர ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ அதில் வெளியே வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகி நம்ம டீம் ஆளுக்கு முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரியலான அந்த வேர்ல்டுக்குள்ளே பார்த்தா வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே அந்த இடத்துல வந்தாலும் ஸோ ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ இந்த மரத்துக்கிட்ட வந்து எல்லாருமே வந்து சேஃபாக வந்துட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மரம் பார்த்தீங்கன்னா திரும்ப போகும்போது அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுற இடத்துல. ஸோ நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவுமே வந்து நன்றி. ஸோ ரொம்ப நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் உன்னை திரும்ப பார்ப்பேன், நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அந்த மரமே ஒரு மில்லிருந்து நம்ம ஹீரோக்கு வந்து செய்க காட்டுற மாதிரி வந்து காட்டும். ஸோ ஹீரோவும் கண்டிப்பாக நான் உன்னை எப்போது மீட் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம பிளாக் ஆர்மி கமாண்டர் சொல்லிட்டு இருக்க இடத்துல நான் கடைசி வரை போதி ஹார்ட்டை பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்குள்ளே தான் பார்த்தா அந்த போதி ஹார்ட் அது வந்து இருக்குது. ஹீரோ அப்சர்வ் பண்ணனா டூ ஷெங்கா மாதிரி அது எதுவும் மாறிடும் இடத்துல. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகேப்பா நம்ம வந்து கிளம்பலாம் எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு பேசி கிளம்பிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவன்லி ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ என்னடா அந்த ஃபீனிக்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்க சமன் பண்ண ஃபீனிக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேரியராக ஸ்பிரிச்சுவல் பேரியராக உருமாறிக்கிட்டு இருக்க. அந்த இடத்தையே ஃபுல்லாக வந்து சீல் பண்ணிட்டான். ஸோ என்ன இருக்கு வந்து புரியுது. ஸோ அந்த ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸில் அவனுக்கு வந்து இடத்த மொத்தத்தையுமே சீல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு ஹீரோஸ் ரைட்டு. ஸோ கண்டிப்பாக இங்கே நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும். அந்த இடத்துல அந்த ஃபார்மேஷனை போட்டது ஜூஃபிங் அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல. சரிப்பா நீ இப்போ ஆளை கூப்பிடல அப்படின்னு சொல்லிருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பெஷல் ஜேடோ ஒட்டச்சி சோல் ஆஃப் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ இதில் வந்து வர ஆறாபத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பேன்ஷங்க அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வயசான கிழமை வந்துருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா ஓல்டு போன் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா வந்து யூ அப்படின்னு சொல்லலாம், ஹுன் யூ அப்படின்னு இருக்கலாம். ஸோ வந்து எல்டருக்கு வந்து வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டோயான் மொத்தத்தில் அவனை வந்து கொள்ளுக்கு அப்படின்னு இருக்கேன். தம்பி கொஞ்சம் நீ அவசரப்படாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசியிருக்க அந்த இடத்துல. அழிஞ்சு போன ரத்தத்தில் வந்து ஒருத்தன் வந்து வந்திருக்கானா, அதுவும் இந்த அளவுக்கு நான் பவர் பண்ண யோசிச்சுனா உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஆளை கூப்பிட்டு வந்து நான் பிளாக் ஆர்மிக்கிற அவனும் ஒரு ஜேடை உடச்சி கூக்குலான்னு ஆளை கூப்பிடலான்னு பார்க்க அந்த இடத்துல இந்த எல்லா சிக்னல்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேரியர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல சீல் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த பேரியர் தாண்டி நம்மளோட இந்த சிக்னல்ஸ் வந்து வெளியே போய் இந்த ஜூஃபைங் இப்படி பண்ணியிருக்காம இருக்கிற வரை கண்டிப்பாக அந்த பேரியர் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல சொல்லிருக்காங்க அந்த இடத்துல. சரி ஓகே இந்த இடத்துல நீ மட்டும் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் கூக்லானோட டிவைன் பிளட்ல நீயுமே இங்கே தான் இருக்கியா, நல்லதாக போச்சு, உன்னை கொன்னே ஆகணுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இந்த வராது. சரியான நேரத்தில் தான் நான் வந்து வந்திருக்கேன், ஆனால் அந்த போதி மரத்தை நான் பார்க்க முடியல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து ஸோ வந்து எல்டர் யூ அப்படின்னு இடத்துல சைடு வந்து கூப்பிடுவா. நீங்கள் முதல்ல அந்த சியோனை கொள்ளுங்க இருக்கேன். தம்பி கொஞ்சம் நீ வந்து அவசரப்படக்கூடாது, எல்லாத்தை கொஞ்சம் நீ பொறுமை வந்து காக்கணும், பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு 2 அட்வைஸ் போட ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். அந்த இடத்துல டேரக்டாக வந்து ஹீரோட வந்து கேட்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ வந்து எக்ஸியோ கிளான் டிசிப்ளினே நீ வந்து எங்களோட கிளானுக்கு வந்து வரியா கைதியா நீ வந்து வந்துருக்க மரியாதையாக குடும்பத்தை வேணாம். ஸோ ஹீரோவும் என்னோட ஆங்கிரி வித்தா லோட்டஸ் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ண நேரம் நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துல இன்னொரு மெடிசன் சரி ஓகே உனக்கு தேவையான டைமிங்கை வந்து நாங்கள் வந்து வாங்கி தரோம், நாங்கள் பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வயசான கேவன ஓல்டு போன்னு பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று வந்து சமன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜெயிண்ட் மாதிரியான ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமன் ஆகிட்டு இருந்தது. அந்த இடத்துல சுத்திக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே பார்த்தா ஒன்றா அங்கே சேர்ந்து அந்த இடத்துல பெரிய ஜெயிண்ட் மாதிரி ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சமன் ஆகுது. ஸோ அந்த உருவம் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டு அதோட பவர் ரிலீஸ் பண்ணி கொடூரமாக அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஆளுங்க எல்லாரும் பார்த்து ரொம்பவுமே பெருசாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்குது, பவர் பயங்கரமாக இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற ஃப்ளேம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பெர்ஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆங்கிரி புத்தாலோட உருவாகிட்டு இதை பார்த்தா ஹுன்னிவா அவனை தடுங்கிறான், ஸ்டேஜ் ஃபைட்ஸை ஒன்றா சேர்க்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிருக்கேன். மற்ற எல்லாருமே வந்து எவனே டீமன் ஃபீனிக்ஸ்லாம் அட்டாக் பண்ணுறது நான் பாருங்க கூக்லாம் கூட எல்லாருமே விடாமல் பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஃபைட் வந்து இப்படியே மாற்றி மாற்றி பயங்கரமாக வந்து போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தா ஒவ்வொருத்தரும் சோல் ஆஃப் ஆள் அவனுக்கு கிளாஸ் அந்த சின்ன புட்டுசுங்க தூக்கி அடிச்சு போட்டுருக்க. நம்ம இன்னும் நம்ம பெண்கள் எல்லாருமே பார்த்தா அந்த பெரிய வந்து அந்த ஜெயிண்ட் அடிக்க போகிறாங்க. ஸோ நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம் அவளோட கோல்டன் எம்பரர் ஹெவன்லி ஃப்ளேம் அந்த ஃப்ளேம் அட்டாக் பண்ண. ஸோ இந்த கிழமை சொல்லிட்டு அந்த ஸோ இந்த ஃப்ளேம் ரொம்பவே வந்து பயங்கரமாக சக்தி உடையது, ஆனால் அதை யூஸ் பண்ணுற நீ இன்னும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகலாம் அப்படின்ட்டு விட்டாமல் அட்டாக் பண்ண. நடுவில் நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட
பாய்சன் டொமைன் அந்த ஒரு டொமைனை யூஸ் பண்ணி பார்த்தா வந்து பீஸ்ட் கூட சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் அவன் அசால்ட்டாக வந்து இந்த மாதிரி பொடுசுலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவன் அசால்ட்டாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க சின்னத்தில். ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அது இன்னுமே வந்து பவரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்து இருக்கா. மெடிசா அட்டாக் பண்ணால் ஒன்றும் வேலைக்கு ஆகல நேரத்தில். ஸோ மெடிசாவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து அந்த பீஸ்ட் ஜெயிண்ட் வந்து அடிச்சு போட்டுருச்சு. உடனே நம்ம மெடிசா மெடில் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி சிங்கிள் ஷாட்டாக ஒன்றா அடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல. ஸோ ரெண்டுமே ஒரே பாயிண்ட் வந்து அட்டாக் பண்ணால் அவன் உடனே பவர் ரிலீஸ் பண்ண ரெண்டு அட்டாக்குமே கேன்சல் ஆகுது இடத்துல. அவன் சொல்லிட்டு இருக்கான் இடத்துல இந்த மாதிரி புதுசாக அட்டாக்ல வச்சு என்ன வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண வேணா. உடனே நம்ம இன்னொரு பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கோல்டன் எம்பரர் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே பெரிய அட்டாக்காக யூஸ் பண்ணி அந்த இடத்துல எக்கச்சக்க பில்லர்ஸ் வந்து ஃபயரை பர வச்சு அந்த மொத்த ஜெயின் டீமே அப்படியே சுற்றி வந்து அதுக்குள்ளே மாட்ட வைக்கிறாங்க. இடத்துல அந்த மொத்த ஜெயின் டீமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எம்பரர் ஃப்ளேம் கோல்டன் எம்பரர் ஃப்ளேமால் பார்த்தீங்கன்னா வந்து எரிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே இதை பார்த்த உடனே அவனோட சோலை பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் அந்த ஜெயிண்ட் கூட சமன் பண்ணுறான். அந்த இடத்துல இவன் சொன்னேன் அவன் சோலை வந்து அந்த ஜெயிண்ட் கூட வந்து மெர்ஜ் பண்ணுறான்னா அந்த சோலை அவனுக்குள்ளே போன உடனே அது இன்னுமே பயங்கர பவர்ஃபுல்லாகிடுச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மொத்த அட்டாக் அப்சர்வ் பண்ணுற ஹீரோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து முடிக்க போகிற ஸ்டேஜில் வந்து இருக்கான். அந்த இடத்துல மொத்த அட்டாக்கை கேன்சல் பண்ணிட்டு அந்த ஜெயிண்ட் பயங்கர கொட்டூரமாக அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க. அவனை வந்து சொல்லிட்டு இருந்ததில்ல இதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் ஆகுனா உடனே இன்னும் சொல்லுவா என் வேலை உன்னை வந்து கொள்றது இல்லை ஜஸ்ட் டைம் வாங்குறது தான் அப்படின்னு இருக்கா. பின்னாடி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆங்கிரி புத்தா லோட்டஸ் எடுத்து நின்றுக்கிட்டு இருப்பான் பாருங்க. தக்காளி பயங்கர கொட்டூரமாக இருக்கு அந்த இடத்துல. இது பவர் தெரிஞ்சவங்கன்னே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இது ஜூஃபைங்க வந்து இந்த பவர் ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்குது என்னால் ஃபீல் பண்ண முடியுது சொல்லிருக்கா. ஸோ பிரதர் வந்து இந்த ஆங்கிரி புத்தாலோட ஸ்கிரேப் இருக்குது என்னோட பவர் அதிகமாக இருக்குது எல்லாம் இங்கே ஓடுக்கு அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இவன் ஒன்று சொல்லிட்டு இருக்கான் இதுக்கு நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு ஸோ என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதரா இதோட பவர் நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டு இருக்கா. உடனே ஹீரோ சொல்கிறான் நீ அதெல்லாம் கவலையே படுத்தால இந்த பவர் உன்னை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அமைச்சுட்டா. இது வரைக்கும் சின்னதாக வந்து திடீர்னு இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துக்கிட்டு இருக்கா. அவன் வந்து போன் ஆர்மர் அப்படின்ட்டு போன் ஷீல்டையும் பார்த்தா உருவாக்கி பார்த்தா தடுக்கிறதா நின்றுகிட்டு இருக்கா. அந்த அட்டாக் வந்து அடிக்க பாருங்க. ஸோ அந்த ஃப்ளேம் ஆர்மலாக அட்டாக் பண்ணுறது திடீர்னு இன்னுமே பெருசாகி பயங்கர எக்ஸ்ப்ளோஷனாக வந்து உள்ள ஆரம்பிச்சு வெட்டிக்கும் பாருங்க. வெட்டிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பவர் தாங்க முடியாமல் பார்த்தா ஹெவன்லி டீமன் ஃபீனிக்ஸ் அந்த ஆர்மர் இருக்கும் பார்த்தீங்கன்னா சீலம் சுற்றி இந்த டிமென்ஷன் அதையே பார்த்தீங்கன்னா கிராக்கோட வந்து வச்சிருச்சு. இந்த இடத்துல அந்த ஷீல்டுமே பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சிருப்போம். அதை தாண்டி அந்த ஹெவன்லி ஃப்ளேமோட பவர் வந்து தெரிஞ்சிட்டு வந்து போக ஆரம்பிங்க. இடத்துல ஸோ எல்லாருமே வந்து இதை போட்ட ஜூஃபைங்க ஒரு ரத்தம் கக்கி நின்றுக்கிட்டு இருக்கு. எங்கே பவர் அதில் பிறண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முடிஞ்சுக்கணும் அந்த ஜெயிண்ட் என்னடா ஆச்சுன்னு பார்த்துருக்கேன். அந்த ஜெயிண்ட்டுக்கு எதுவுமே அவ்வளோ காய்ச்சி இடத்துல என்னடா மேடம் ஹீரோ வந்து என்னாச்சு உரிச்சு டேமேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த கட்டத்தில் பார்த்தா இதை பார்த்து நான் யூஸ் சொல்கிறான் டேய் இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ்க்காக தான் நீ வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போதே பார்த்தா அந்த ஜெயிண்டோட உடம்பு கொஞ்சம் கிராக் விடும் பாருங்க. என்ன நடக்குதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஜெயிண்ட் சுத்தமாக தூளா ஒட்டஞ்சு போய் கீழே வந்து விழ ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே பரவாயில்ல நல்லா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல சோலுக்கே வந்து பயங்கர டேமேஜ் ஆகிடும். அவன் ரத்தம் கக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல பரவாயில்ல உங்ககிட்ட கொஞ்சம் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல உன்னை உயிரோட வேணும்னா அவனோட சோல் பிளாம் அதை வச்சு நிறைய கைகள் வச்சு அடக்கலாம். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சமன் ஆகிறது வேற யாருமே கிடையாது நம்ம வச்ச நம்ம மாஸ்டர் தான். அந்த இடத்துல மாஸ்டர் பண்ண சின்ன அட்டாக்கெல்லாம் அந்த பயங்கர கொடூரமான அட்டாக் பண்ண வந்து வந்துட்டு இருக்கேன். எவ்வளோ தைரியம் தான் என் டிசிப்ளின் மேலே நீ கையப்படா அப்படின்னு நின்றுட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு அப்படின்னு இந்த ஓல்டு போனஸ் சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் தேங்க்ஸ் மாஸ்டர் சொல்லிட்டு நான் அதெல்லாம் கரெக்டாக வரும்டா டைமிங்கில் இருப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் தவிர பேசிட்டு இருக்கேன். இதில் என் கூட சண்டை போட்டு பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசனை இந்த இடத்துல என்னாலும் பரவாயில்ல உங்களை கண்டிப்பாக நான் கொள்ளுவேன். ஃபாலனாஸ்டர் ஆர் பவுலின் தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனை திரும்ப வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம யூனர் அவங்க என்னடா வர்றதுன்ட்டு அப்போ ஒரு ஜேடை ஒட்டச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுற கூ கிளானோட எழுதுற பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உள்ளே இருக்கா. ஸோ உள்ள இந்த யாரு பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர் டேங் பார்த்தீங்கன்னா அந்த அசால்ட் இருக்காரு. வயசான எலும்பா உங்க சோல் கிளானுக்கு வர தைரியம் அதிகமாச்சு. அவ்வளோ தைரியம் கோ கிளானே வந்து பகச்சிப்பிக்கான்னு சொல்லிருக்கா. அந்த இடத்துல உடனே வந்து அவன் இன்னும் சொல்லுவான் நம்ம ஆளுங்க இன்னும் நிறைய பேர் கூப்பிடாம கேட்டிருக்கா. உடனே அந்த வயசான சொல்லுவான் அந்த இடத்துல நீ இடத்துல போதி ஆடு இல்லை போதி செடி ஏதாவது வந்து பார்த்தீங்க ஏதாவது ட்ரெஷர் இருக்கா இல்லை அப்புறம் என்ன விளக்கு நினைக்கிறேன் அவங்களை கூப்பிட்டு சண்டை போட சொல்கிறேன். அந்த இடத்துல எதுவுமே கிடைக்காதுங்க என்னாலலாம் இங்கே சண்டை போட்டுருக்க முடியாது டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு இடத்துல அவனுமே இந்த கிளம்பிட்டேன். ஃபாலன் ஸ்டார் பவுலின் நல்லா நோட் பண்ணிங்க அடுத்த அழிவு உங்களுக்கு தானே சொல்லிருக்க மாஸ்டர் நீங்கள் வாடா நான் பார்த்து போண்டா அப்படின்னு அசால்ட்டாக நின்றுட்டு இருக்காரு. நேரத்தில் இது நம்ம எழுதுறது வந்து நம்ம
டாங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல தான் நிற்பா. அந்த இடத்துல வந்து மாஸ்டர் சொல்ல இடத்துல இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இருக்க போகிறீங்களான்னு கேட்டிருக்கேன். இதை கேட்ட உடனே எவனே டீமன் ஃபினிஷும் பிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து பரவாயில்லப்பா, நீ வந்து இந்த பேண்ட் செங்கியே வந்து நீ சமாளிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன். இது கண்டிப்பாக வந்து ஃபேமஸான மாஸ்டர் யாவ் சங்கா தான் இருக்குன்னு எல்டாங் வணக்கங்க அப்படின்னு 2 பேரும் ஒருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தோன்னே பரவாயில்ல, அப்போ சின்ன பொண்ணா இருந்தால் இப்போ நல்லா வளர்ந்துட்டேன். அப்போ இன்னொரு வந்து சின்ன பழைய விஷயத்தை இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து மாதிரி வந்து ஒரு மாதிரி சொல்ல சீனில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சொல்லுவார் அந்த இடத்துல எல்டர் நம்ம ஹீரோ வந்து டாங்க் வந்து ரொம்பவுமே நன்றிக்க சொல்லிருக்கா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எக்ஸியான் அப்படின்னு இடத்துல அவரும் சொல்லிட்டு இதில் வந்து அவர் சொல்லுவார், நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, ஃபாலன் பவ்லியன் அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட கூ கிளானோட சப்போர்ட்டுக்கு எப்பவுமே இருக்கும். ஈவன் சோல் கிளான் பார்த்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணாலும் கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஆட்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு பார்த்தா அவங்களும் பேசுவாங்க இதில். ஸோ இந்த இடத்துல அந்த சோல் கிளானோட முக்கியமான வந்து குறியா இப்போ நீ தான் இருக்க இன்னொரு ஹெவன்லி பிளட் லைன், நீ கண்டிப்பாக எங்கள் கூட வந்தாகணும் இருக்க. இதை கேட்டோன்னே இன்னொருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அந்த இடத்துல வந்து ஸோ பிரதர் நான் வந்து இப்போ வந்து போயாகணும் எல்டர் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசே இல்லாமல் சொல்லிட்டு போகிறான். நீ கவலைப்படாது, என்ன நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல எல்லாமே வந்து எல்டர் டாங் முன்னாடியே வந்து நடக்குது. கிட்டத்தட்ட கூக்லான் வந்து கல்யாணத்தை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கா. இந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கூக்லான்னு பார்த்து அங்கே வந்து எல்லாமே கிளம்புறாங்க. இதில் நம்ம டீம் ஆளுங்களும் கிளம்புறா. இதில் ஹீரோக்கு மட்டும் ஏதோ ஒன்று தோணுது, அவளும் திரும்பி பார்க்க அங்கே இன்னொரு வெயிட் பண்ணிருக்கா. இப்படியே வந்து நம்ம ஹீரோ கொடுத்த கிளிப்பு நம்ம இன்னொரு அப்படியே தொட்டு இது பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த BTSாக கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதிகபட்சம் வீடியோ வந்து இவ்வளோ தான் வரும். அடுத்தடுத்த எபிசோட வந்து எடிட் பண்ணி போகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து நான் கொடுக்குறேன், அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே பை. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படி காமெண்ட்டை சொல்லிட்டு போங்கப்பா.